பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் உனக்கு விரோதமாய் என்கிற தலைப்பிலே நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருவுக்கு தேவன் என்ன செய்வார் என்று பார்த்தோம். அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். நாம் பயப்படாமல் இருப்போம். ரெண்டாவது, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். இல்லைன்னா கர்த்தருடைய பாதத்தில் போய் விழுவோம். தாவீது சொன்ன ஒரு வார்த்தை இருக்கா? ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நான் மனுஷர் கைகளில் விழாதிருப்பேனாக, கர்த்தருடைய கையில் விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாரு. நாமும் நம்முடைய பிரச்சனைகளில் தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். அவருடைய பாதத்தில் போய் விழுந்து கதறுவோம். அவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொள்வோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஃபார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் நேற்று நேரம் இல்லாதனால சொல்லலை. யாக்கோபு, கர்த்தர் தான் யாக்கோபை உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போன்னு சொன்னார். யாக்கோபு திரும்பி வர்றாரு. வர்றதுக்கு முன்னால் ஏசாவுக்கு செய்தி சொல்லி விடுறாரு. ஏசாக்கிட்ட இருந்து பதில் வருது, 400 பேரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ என்னாச்சு? யாக்கோபு ராம் முழுவதும் தேவ சமூகத்தில் கிடக்கிறான். தேவனோடு போராடி ஜெபிக்கிறாரு. சரியா? அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா காரியம் எல்லாம் மாறுதலாக முடியும். இதெல்லாம் நாம் அறிந்தது தான். சரியா? அதனால் நாம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்போம். தேவனோடு நம்முடைய நேரத்தை செலவிடுவோம். மெய்யாகவே நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமானது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு விரோதமாய் சத்துரு வந்தால் நம்ம இதெல்லாம் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்? நம்ம தைரியமாக நிற்கலாம், ஜெபம் பண்ணலாம், உபவாசம் கூட போடலாம், ஜெயிச்சிடலாம். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்ன தெரியுமா? வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 63வது அதிகாரம் 9-10 படிக்கிறேன். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவர்களுடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். கவனிக்கணும், அடுத்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. அவர்களோ பாருங்க, அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி, என்னங்க போட்டிருக்கு? அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். யாருக்கு விரோதமா வந்தது? வசனம் சொல்லுது, அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அப்போ என்ன காரணம்? கர்த்தர் தூக்கி சுமந்துட்டு வராரு. கர்த்தர் அவங்க மேலே பரிதாபப்படுறாரு. கர்த்தர் அவங்க மேலே அன்பு வச்சிருக்கிறாரு. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டிருக்காரு. இந்த அளவுக்கு அந்த ஜனங்களை கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த ஜனங்களோ கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்கன்னா கலகம் பண்ணுறாங்க. அப்படி கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணும்போது சத்துரு எதிராக விரோதமாக யுத்தம் பண்ணலை, கர்த்தரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்னு போட்டிருக்கு. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சில நேரங்களில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், சத்துரு எனக்கு விரோதமாக போராடிக்கிட்டு இருக்கான், இல்லை யாரோ எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சில நேரங்களில் நம்முடைய தவறு நிமித்தம் தேவன் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம். நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நிறைய சொல்லலாம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில். இப்போ இந்த சம்பவத்தை நம்ம சங்கீதத்தில் படிக்கலாம். எப்படி படிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் பாருங்கள், வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 78 போட்டிருக்கு. அந்த ஜனங்கள் ரொம்ப அவரை வேதனைப்படுத்துவாங்க கர்த்தரை. அதில் போட்டிருக்கு, தேவன் அதை கேட்டு, சங்கீதம் 78:59, தேவன் அதை கேட்டு உக்கிரமாகி இஸ்ரவேலை மிகவும் வெறுத்து தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. 2 பக்கமும் நீங்கள் பார்க்கணும். சரியா? ஆண்டவருடைய காரியத்தை சரியாக பகுத்தறிந்து சரியாக புரிந்து கொண்டு நடக்கணும். அவன் போட்டிருக்கு, கர்த்தர் என்ன பண்ணிட்டாராம்?
தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்துருவின் கைக்கு ஒப்பு கொடுத்து தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார். இப்படி இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் கலகம் பண்ணி அந்நிய தெய்வத்தை வழிபட்டு விக்கிரக ஆராதனை செஞ்சு தேவனுக்கு விசனத்தை உண்டாக்கும் பொழுது கர்த்தரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அப்போ நம்ம கொஞ்சம் கடைசி பாயிண்டாக சொல்கிறேன், உங்களை கொஞ்சம் தயவு செய்து சீர்தூக்கி பாருங்கள். நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்வீர்களே ஆனால் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண முடியாது. சில நேரத்தில் தேவனே உங்களோடு யுத்தம் பண்ணுற மாதிரி ஆயிரும். சரியா? ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, மீட்கப்படும் நாளுக்கென்று தேவன் நீங்கள் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு போட்டிருக்கு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சரியான வாழ்க்கை வாழலை அப்படின்னா நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார். நாம் ஆராதிக்கிற தேவனே நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல கேட்குறதுக்கு, ஆனால் அது உண்மை. நல்லா கவனிச்சுடுங்க. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்குமா. நீங்கள் தேவனுக்கு பிரியமானவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தருடைய முகம் உங்கள் மேலே பிரகாசமாக இருக்கும். கர்த்தருடைய கண்கள் உங்களை சந்தோஷமாக பார்க்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஏனோ தானோங்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு வசனத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாமல் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாமல் மனம் போன போக்கில் போவேன்னு சொல்லி வாழ்ந்தீங்க அப்படின்னா அவரே உங்களுக்கு விரோதமாய் சத்ருவாய் மாறி யுத்தம் பண்ணுவார். பிழையாமை குறித்து பைபிளில் போட்டிருக்கு. அவர் சொல்கிறாரு, உன்னுடைய வழி எனக்கு பிரியமாக இல்லை, அதனால் நான் உனக்கு எதிராளியாக புறப்பட்டு வந்தேங்கிறாரு. யார் எதிராளியாக வந்தா? அம்மா, கர்த்தர் எதிராளியாக வந்தால் தாங்க முடியுமா? கொஞ்சம் யோசிங்க. கர்த்தரே நமக்கு விரோதமாக வந்துடக்கூடாதுங்க. கர்த்தரே நமக்கு விரோதமாக வந்தார்னா ரொம்ப கஷ்டம். தாவீது சொல்லுவார் தெரியுமா, நான் தானே தப்பு பண்ணேன், உம்முடைய கை எனக்கு விரோதமாக என் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கட்டும், ஏன் இந்த ஆடுகள் மேலே உம்முடைய கோபம் பற்றி எறியுது அப்படிம்பாரு. அப்போ கர்த்தருடைய கோபம் நமக்கு விரோதமாய் வராதபடி, கர்த்தரே நமக்கு விரோதமாய் வராதபடி நாம் நம்முடைய வாழ்வை சரிப்படுத்துவோம். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு உத்தம ஜீவியம் செய்வோம். ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம். மறுபடியும் சொல்கிறேன், அப்படி நீங்கள் உண்மையாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக உங்களுக்கு விரோதமாக யார் வந்தாலும் கர்த்தர் அவனை ஓட விடுவார். ஒன்று அவன் உங்கள் பக்கத்தில் வருவான், இல்லைன்னா அவன் சிதறடிக்கப்படுவான். ஆனால் அதே நேரத்தில் நீங்களே சரியில்லாமல் இருந்துட்டு ஒரு டூப்ளிகேட் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சத்துரு உங்களுக்கு விரோதமாக வர வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே உங்களுக்கு விரோதமாய் உங்களோடு யுத்தம் பண்ணுவார். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. கடைசி வார்த்தையா எச்சரிப்போடு நிறைவு செய்கிறேன், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமே ஆனால் லஞ்சம் வாங்கிறது, பொய் பித்தலாட்டம் பண்ணுறது, கள்ள கணக்கு எழுதுறது, சரியா, கள்ள கணக்கு எழுதுறது, அடுத்தவங்க பொருளை திருடுறது, அடுத்தவங்க கணவனோடு மனைவியோடு தவறான உறவில் வாழ்கிறது, திருமணத்துக்கு முன்பே தப்பான வழியில் போகிறது, போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறது, கிறிஸ்தவனாக இருந்துட்டு போதைப் பொருள் யூஸ் பண்ணுறது, அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் துணை போகிறது, அப்படி இருந்தீங்கன்னா மனம் திரும்பிடுங்க. இல்லைன்னா கர்த்தரே உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. அடுத்த வாரம் கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை தியானிப்போம். God bless you.